இந்த பைபிளில் சொல்லப்பட்ட அந்த ஒன்றான மெய்த்தவன் தான் இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். இன்னைக்கு மதங்களில இப்படியான தெளிவான கொள்கைகள் இல்லை. அவர்கள் பெயர்களை மட்டும், தவறான பெயர்களை மட்டும் வைத்து தங்கள் கடவுளாக கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இந்த இந்த விக்கிர ஆராதனை உள்ளவர்கள் ஒவ்வொரு பெயரை வைத்து தங்களுடைய கடவுளை ஆராதிக் கொண்டிருக்கிறார்கள். சிலைகளாக, சிலை வணக்கத்தோடு வணக்கமாக அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இந்த இப்படியான ஒரு குடும்பத்தில தான் ஆபிரகாம் பிறந்தான். தகப்பன் இப்படியான ஒரு சிலை வழிபாடு ஒரு குடும்பத்திலே இருந்து ஆபிரகாமை பிரித்தெடுத்து கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். இப்படியாக நாங்கள் மதங்கள் கூட, இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள், இந்த மதங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும் என்று சொல்லி எரேமியா 10:11 சொல்லுகிறது. இந்த மதங்கள் எல்லாம், இந்த மதங்களை ஒரு நாள் எங்களுடைய மெய்யான தேவன் தண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், 2 வழிதான். ஒன்று பரலோகம், மறுபக்கம் பாதாளம், நரகமாக இருக்கிறது. நீங்கள் இயேசுவை, அந்த மெய்யான தேவனை தெரிந்து கொண்டு, அந்த மெய்யான இந்த பூமியையும் வானத்தையும் உருவாக்கின தேவனிடத்துல போக வேண்டுமாக இருந்தால் இயேசு கிறிஸ்து தான் ஒரே வழி என்பதை இந்த கடைசி காலத்துல அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிட்டு. இப்படியான இந்த பாவமுள்ள இந்த பூமி, பிசாசு தான் இந்த பூமியின் அதிபதியாக இருக்கிறான். பாருங்கள், பிசாசு இல்லாத ஒரு ராஜ்யத்துல, புதிய வானம் புதிய பூமியில நாங்கள் வாழ போகிறோம். பிசாசு கட்டப்பட்ட வாழ்வு, சமாதானமான வாழ்வு, இயேசு ராஜாவுடைய வாழ்வு. பாருங்கள், இயேசு ராஜா சிலுவையில எல்லாரும் நினைத்தார்கள் இந்த உலகத்துல ஒரு ராஜ்யத்தை அமைப்பார் என்று அந்த சீடர்கள் கூட எதிர்பார்த்தார்கள். அவர் இயேசு இந்த உலக சிலுவையில அறைவதற்கு முன்பாக இருந்த ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. இந்த உலகத்தை படைத்த தேவன் புதிய வானம் புதிய பூமியை உருவாக்கி அதுல வாழுகிற வாழ்வு, அதன் பின்பு நித்தியமாக வாழுகிற வாழ்வு. இயேசு சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அதே மாதிரி தான் இயேசு சொல்றபடி அவர் எங்களுக்கு அதை வாக்குத்தத்தமாக தந்திருக்கிறார். பாருங்க, தொடக்கமும் முடிவையும் தந்திருக்கிறார். இந்த வேதாகம புஸ்தகம் தொடக்கத்தையும் முடிவையும் தருகிறது. பாருங்கள், ஆதி ஆகமத்தில மனிதனை ஆதாம் ஏவாளை உருவாக்கின இந்த உலகத்தை படைப்பின் கொள்கைகள் தெளிவாக, 5 நாள் படைப்பின் கொள்கைகள் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. சூரியன், சந்திரன் எல்லாவற்றையும் அந்த மெய்யான ஒன்றான மெய்த்தேவன் படைத்தார். 6வது நாள் மனிதனை படைத்து ஒரு நாள் ஓய்வு நாளாக, இப்படியாக அத்தனை ஆசீர்வாதங்களை தந்தான். இந்த ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக நாங்கள் பாவ சந்ததியாக பிறக்கிறோம். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். அவர் 2ஆம் ஆதாமாக வந்து தன்னுயிரை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டார். பாருங்கள், நாங்கள் பிறக்கும் பொழுது கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துகிறவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பிறக்கும் பொழுது நாங்கள் ஒரு இருளின் பிள்ளைகளாக இருளின் ராஜ்யத்துல பிறக்கிறோம். நாங்கள் இயேசுவினுடைய ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது மறுபடியும் பிறக்கிறோம். எங்களுடைய பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால கழுவப்படுகிறது. எங்களை நீதிமானாக எங்களை மாற்றி இருக்கிறார். அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய அபிஷேகத்தை பரிசுத்த ஆவிதான் எங்களுடைய ஒன்றான மெய்த்தவனுடைய ஆவி. அந்த ஆவியை பெற்ற ஒவ்வொருவரும் நாங்கள் பரலோக பிரஜைகளாக சிட்டிசன்ஷிப் ஆஃப் ஹெவனை பெற்றிருக்கிறோம். பாருங்கள், இன்மைக்கு பின்பு எங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. நித்தியமாக வாழுகிற வாழ்வு, தேவனோட வாழுகிற வாழ்வு.
புதிய பூமியில வாழுகிற வாழ்வு நித்தியமாக எங்களுடைய தேவனோடு வாழுகிற வாழ்வு. இந்த வாழ்வை எப்படியாவது பிசாசு, பாருங்கள், பிசாசு எப்படி வந்தது என்றால் ஏஞ்சல்ஸை தான் தேவன் உருவாக்கினார். இந்த ஏஞ்சல்ஸ் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தது நிமித்தம் அவர்கள் சத்துருக்களாக, பிசாசுக்களாக இன்றைக்கு மனிதன் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவன். தேவனும் இயேசுவும் ஒன்றாக மனு குலத்தை படைத்தார். மனுஷனுக்கு தேவையான அனைத்தையும் படைத்தார். Let us make our image. தேவனுடைய இயேசுவின் சாயலாகவும் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டவர்கள் தான் மனிதன். பாருங்கள், பல ஆண்டுகளாக இந்த கிறிஸ்தவ சுவிசேஷம் பலருக்கு சொல்லப்படவில்லை. இதனால் பல சமூகம் மத வழிபாடுகளுக்கூடாக, பல நாடுகள் மத வழிபாடுகளுக்கூடாக, வெளிநாடுகளில் இருந்து கிறிஸ்தவர்கள் போனாலும் துன்புறுத்தப்பட்டு பிசாசு எவனை விழுங்கலாம், கொல்லலாம், அழிக்கலாம் என்று சொல்லி, பாருங்கள், இலங்கை, இந்தியா கிறிஸ்தவத்தை அறிந்தவர்கள் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு வந்தார்கள். இலங்கை, இந்தியா, பல இயேசு அறியாத தேசங்களுக்கு இன்றைக்கும் பாருங்கள், இயேசுவுக்கு எதிராக, இயேசு அறிவிப்பவர்களுக்கு எதிராக பிசாசு இரவும் பகலும் 24 மணித்தியாலமும் யாரை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறான். பாருங்கள், சில மதங்களை பிடித்து விட்டார். இன்றைக்கு இயேசுவை, பரிசுத்த ஆவியை பெறாத இருக்கிற அத்தனை மதங்களையும் அவன் மக்களை வஞ்சிக்கிறவனாக, ஏமாற்றுகிறவனாக, திருடுகிறவனாக, கொல்லுகிறவனாக, பொய்யை நம்புகிறவனாக, தீமையை நன்மையாக அவர்களுக்கு காண்பிக்கிறவனாக, இறுதியாக நரகத்தில் விழுந்து செல்கிறவனாக பிசாசு இருக்கிறான். நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு இரக்கம் உள்ள தேவன், கிருபை உள்ள தேவன். அவர் இந்த உலகத்தின் சொந்தக்காரர் அவர்தான். அவர் உங்களிடத்துல பணத்தை கேட்பதில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய ஆத்துமாக்களும் ஒன்றான மெய்த்தேவனுடையது. அவருடைய ஆவி தேவனுடையது. ஆவியும் ஆத்துமாவும் தேவனுடையதாக இருக்கிறது. பாவத்தின் பின்பாக இந்த சரீரம் வந்திருக்கிறது. இதற்காகத்தான் பாவம் இல்லாத சரீரத்தோடு இயேசு இந்த உலகத்துல வந்து மரித்து பாவிகளுக்காக, பாவம் இல்லாத இயேசு பாவமானார், சாபம் இல்லாத இயேசு சாபமானார். கொலோசியர் 1:14 வசனத்தில, குமாரனாகிய இயேசுவுக்குள் இயேசுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. 1 யோவான் 1:7 அவருடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவி விட்டிருக்கிறார். பரிசுத்தம் உள்ளவர்களாக எங்களை வாழும்படியாக அழைத்திருக்கிறார். நாங்கள் இப்பொழுது நீதிமான், இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமானாக நாங்கள் இருக்கிறோம். பாருங்கள், இயேசுவை பார்க்கும் பொழுது, கொலோசியர் 1:15 பார்க்கும் பொழுது, இயேசு அதர்சனமான தேவனுடைய சற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்படுகிறது. பாருங்கள், சிருஷ்டிப்பில இயேசு கூட இருந்திருக்கிறார். அவருக்கென்றும் அதிகாரம் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அதற்காகத்தான் இயேசு சிலுவையில வெற்றி சிறந்தார். மரணத்தையும் மரணத்தின் அதிகாரியான சாத்தானையும் தன்னுடைய மரணத்தினால வெற்றி சிறந்தார். கொலோசியர் 1:18 வசனத்திலேயும் இயேசுதான் சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரில் இருந்து எழுந்த முதற் பெருமானவர். பாருங்கள், மரித்து உயிர்த்தெழுந்து உயிரோடு எழுந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய கல்லறை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், முதலாக தன்னுயிரை கொடுத்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும்
தேவனுடைய வலது பார்சத்தில் இன்றைக்கும் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதாவை என்று சொல்லி அவருடைய வசனங்களுக்கு கூடாக ஜெபித்து இயேசு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து தான் தன்னுடைய கல்வாரி சிலுவையில அவருடைய நாமத்தில தான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தில வல்லமை இருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய மரணத்துக்கூடாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் நடந்தது நிமித்தம் எல்லா நாமத்திலும் பார்க்க இயேசுவின் நாமம் உயர்ந்த நாமமாக இருக்கிறது. அவரை விசுவாசிக்கும் பொழுது எங்களுக்கு ரட்சிப்பை தேவன் தருகிறவராக இருக்கிறார். நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும் இயேசு தான் உயிரோடு இருக்கிற தெய்வம். இந்த மற்ற மத தெய்வங்கள் எல்லாம் வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. பாருங்கள், அவைகள் எல்லாம் அழிந்து போகும். மெய்யான தேவன் அந்த மதங்களை எல்லாம் ஒரு நாள் தண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்க பிறந்தவர்கள். சங்கீதம் 115ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாருங்கள், அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தைகள் தான் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. எந்த ஒரு நெகட்டிவும் இல்லை. உலகம் சொல்ல முடியாது என்று தேவன் சொல்லுவார். அவர் கிரியேட் பண்ணி எங்களுக்கு வேலையை தருவார், கிரியேட் பண்ணி ஆசீர்வாதத்தை தருவார், கிரியேட்டிவான தோட்ஸை தருவார். எந்த இடத்திலேயும் எல்லாரும் கஷ்டத்துல வாழுவார்கள். ஆனால் ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான். பாருங்கள், பஞ்சம் வந்த தேசத்துல ஈசாக்கு விதை விதைத்தான். பஞ்சமான காலத்தில தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். இப்படித்தான் இயேசு உங்களுடைய கஷ்டங்களை நீக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அவரில் விசுவாசம் வைக்க வேண்டும். நெகட்டிவான எந்த வேதாகமத்தை தவிர்ந்த எந்த வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இன்னைக்கு பத்திரிகைகள் சொல்லும், பத்திரிகைகள் உலகம் போற போக்கு, அவர்கள் ஒரு நம்பிக்கையற்ற கருத்துகளோடு போய்கொண்டிருக்கிறார்கள். யுத்தத்தை நோக்கிய பார்வையில போய்கொண்டிருக்கிறார்கள். மாம்ச பிரகாரமான யுத்தத்தில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய தேவன் தொடக்கமும் அவர்தான், முடிவும் அவராகத்தான் இருக்கிறார். பாருங்கள், பார்வோனுடைய சேனைகளையும் செங்கடலில மூழ்கடித்த தேவன் தான். அத்தனை இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருடங்களுக்கு மேலாக அடிமைத்தனத்தில் இருந்த அத்தனை மக்களையும் விடுவித்த தேவன் தான் எங்களுடைய தேவன். அதே போல இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரையும் துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டியமோ எது வந்தாலும் அவர் எங்களை தப்புவிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாத அளவு அந்த பரிசுத்த ஆவியை தந்து எங்களுக்கு அந்த தைரியத்தை தந்திருக்கிறார். ரோமர் 5 என்று சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவருடைய அவர் எங்களுக்கு அந்த தைரியத்தை தந்திருக்கிறார். பாருங்கள், இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், பாருங்கள், அவர் சொல்லுகிறார் சங்கீதம் 115ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில, சங்கீதம் 115:16 வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் தான் மதங்களை உருவாக்கிறீர்கள். மனிதர்கள் எல்லாருக்கும் இந்த பூமியை கொடுத்தார். வானம் கர்த்தருடையதாக இருக்கிறது. 3 விதமான வானங்கள் இருக்கிறது. 1ஆம் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம். இப்படியாக எங்களுடைய தேவன் ஆவியா இருக்கிறார், ஸ்பிரிட்டாக இருக்கிறார். நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் அந்த தேவனை தொழுது கொள்ள வேண்டும். பாருங்கள், இப்படியாக தேவன் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. இப்படியாக மனுஷனை உருவாக்கி மனுஷனுக்கு தேவையான அத்தனை மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் உருவாக்கின பின்புதான் மனிதனை உருவாக்கினார். இவ்வளவு ஒரு அன்புள்ள தேவன்
மனிதர்கள் அந்த மெய்யான தேவனுக்கு, அந்த இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அந்த பரலோக பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், நாங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிற காற்றை படைத்தவர் எங்களுடைய தேவன் தான். நாங்கள் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். மண்ணில உருவாக்கி தசை தோல் எல்லாவற்றையும் உருவாக்கி மனிதனுக்கு துணையாக மனைவியை உருவாக்கி விலா எலும்பிலிருந்து மனிதனை உருவாக்கி பாருங்கள். இந்த இப்படியான உருவாக்கங்கள் ஒன்றும் எந்த மத புத்தகங்களிலேயும் இல்லை, வேதாகமத்தில் மட்டும்தான் சொல்லப்படுகிறது. பாருங்கள், இப்படியாக பின்பு தேவனாகிய கர்த்தர் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில, தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இப்படியாக பல்கி பெருகி ஆசீர்வாதமாக மற்றவர்களை மனிதர்களை அன்பு செய்து வாழுகிற வாழ்வுதான் இயேசு கிறிஸ்துடைய வாழ்வாக இருக்கிறது. அவர் தருகிற கற்பனை 2 கற்பனை தான். ஒன்று, அந்த மெய்யான தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவது, பிறரை அன்பு கூறுவது. யாராக இருந்தாலும் எந்த மத இனமாக இருந்தாலும் நாங்கள் அவர்களை அன்பு கூற வேண்டும். அவர்களுக்குள்ள இருக்கிற துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், இப்படியான பாவ ஆவிகள், அவர்களுடைய ஓரினை சேர்க்கை பாவங்கள், இப்படி தீமைகளை, அது அவர்களுக்குள்ள ஒரு ஒரு சாத்தானுடைய கிரிகைகள் இருக்கிறது, பாவம் செய்ய வைக்கிற கிரிகைகள். பாருங்கள், அவர்கள் மாம்சத்துல பிறந்து அப்படியாக மதத்துல வாழ்ந்து அந்த மதங்களுக்கூடாக மதத்துல வாழுகிற எல்லாருமே பாவத்தோடு தான் வாழுகிறார்கள். அவர்களுக்கு மனம் திரும்புற இயேசு கிறிஸ்துவிடத்துல வரும் பொழுதுதான் அந்த மனம் திரும்புதலை தருகிறார். அந்த பாவம் பொல்லாதது, அது நரகத்துக்கு இழுத்து செல்லும் என்ற உணர்வை இயேசு கிறிஸ்து தான் எங்களுக்கு கண்டு தந்திருக்கிறார். தொடர்ந்து பாவத்தில வாழாதபடிக்கு எங்களை அழைத்து எங்களை பரலோக பிரஜைகளாக மாற்றியிருக்கிறார். நீங்களும் இயேசுவை அறிந்து கொண்டு வேதாகமத்தில் நீங்கள் புதிய ஏற்பாட்டை பல மதங்கள் படிப்பதில்லை. பாருங்கள், புதிய ஏற்பாட்டில தான் இயேசுவை பற்றிய அன்பின் கொள்கைகள், அவர் எப்படி கீழ்ப்படிந்து வாழ்ந்தார், எப்படி அற்புதங்கள் அதிசயங்களை செய்தார், அவர் இரக்கமுள்ள மனித குலத்தின் மேலே இரக்கமுள்ளவர். நாங்கள் தான் அவரிடத்துல தெரிவை எங்களிடத்துல தந்திருக்கிறார். தேவன் நன்மையை தெரிந்து கொண்டால் பரலோகம், இயேசுவை தெரிந்து கொண்டால் பரலோகம், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டால் பரலோகம். நீங்கள் தீமையை தெரிந்து கொண்டால் நரகம், பிசாசை தெரிந்து கொண்டால், இயேசுவை விட்டு தவிர்த்து நீங்கள் மதங்களை தெரிந்து கொண்டாலும் அது பிசாசு அதற்குள்ள கிரியை செய்து உங்களை நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. அதனால நீங்கள் சாபத்தை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். இயேசுவை விட்டு விட்டால் நீங்கள் சாபத்தை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். பாருங்கள், இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பிசாசு தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் பிசாசு கன்ஃபியூஸ் பண்ணுவான். எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணி தவறை ஏற்றுக்கொள்ள பண்ணி விடுவான். ஏனென்றால் உங்களை கண்களை குருடாக்குவான். அவனுக்கு ஒரு தோட்சை, ஒரு தீமையான தோட்சை தருவான். தற்கொலை செய்து விடு, பிடித்த தவறான தோட்சுகள் எல்லாம் பிசாசிடத்தில் இருந்து வருகிறது. இதற்குத்தான் நீங்கள் இயேசுடைய வசனம் வேண்டும். தேவனுடைய வசனத்தினாலதான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இயேசு கூட 40 நாள் உபவாசத்தின் பின்பு பிசாசு டெம்ப் பண்ணினான். இந்த கல்லை அப்பமாகும்படி செய்து இதை உட்கொள்ளும் என்றான். பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனத்தினாலும் பிழைப்பான். இந்த வசனம் தான் எங்களுக்கு வாழ்வு தருகிறது. உங்களுடைய ஆத்மாவை தேற்றுகிறது. உங்களுடைய ஆத்மா தேற்றப்படும் பொழுது உங்களுடைய முகத்துல சந்தோஷம் இருக்கும். ஒரு இருதயத்துல சமாதானம், சந்தோஷம், அன்பு, இரக்கம், இயேசுடைய 9 விதமான கனிகளும் உங்களுக்கு காணப்படும். அன்பு, சமாதானம், சந்தோஷம், இச்சையடக்கம், பாவம் செய்யக்கூடாது என்ற ஒரு உணர்வு, விசுவாசம், வேதாகமத்தை அனுதினமும் தியானித்து படிக்கிற அனுபவம்,
தயவு, நற்குணம், சார்ந்த, நீடிய பொறுமை, இப்படியான நல்ல குணங்கள் அனைத்தும் இயேசுவிடத்திலிருந்து தான் வருகிறது. நீங்கள் உலகத்தையே நீங்கள் நெடுகலம் உலக காரியங்களில, தேவையில்லாத காரியங்களில, உலக நியூஸில அதிக நேரம் இடைப்பட்டால் பாருங்கள், உங்களுடைய உங்களுடைய வாழ்வில கிறிஸ்தவர் இயேசுவுக்கு கொடுக்கிற நேரங்களை குறைத்து கொண்டு போனால் பிசாசு அந்த இடங்களுக்கூடாக, அந்த பாவ இடங்களுக்கூடாக பிசாசு எப்பொழுதும் செயற்படுகிறவனாக இருக்கிறார். பாருங்கள், அதற்காகத்தான் நீங்கள் அவருடைய அபிஷேகத்தை பெற்று அவருடைய அபிஷேகத்தை பெற்று வாழ வேண்டும். பாருங்கள், எப்பொழுதும் பிசாசு தவறாகத்தான் உங்களுக்கு கற்று தருவான். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். பாருங்கள், அதை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா. இப்படியாக அவர்கள் நிர்வாணமாகி அவர்கள் மரணத்தை தழுவி கொண்டார்கள், ஆதாமும் ஏவாளும். இப்படியாக இயேசுவை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆதாம் ஏவாளுக்கு கூடாக இந்த உலகத்தில பாவம், ஆதாம் ஏவாளின் தந்ததுதான் நாங்களாக இருக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. பாருங்கள், இதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில பரிசுத்த சரீரத்தோடு பரிசுத்த ஆவியினாலே கற்பந்தரித்து இயேசு ஒரு பரிசுத்த மனிதனாக பிறந்தார். யாரோடும் ஒப்பிட முடியாது, முகமதுவோடு ஒப்பிட முடியாது, எந்த கடவுளோடு ஒப்பிட முடியாத பரிசுத்தம் உள்ளவராக இயேசு பிறந்தார். என்னில் பாவம் உண்டென்று யார் உங்களில் குற்றப்படுத்தக்கூடும்? யோவான் 8 இயேசுதான் பாருங்கள், பழைய ஏற்பாட்டில பாவம் செய்த அந்த விபச்சார பெண்ணை கல்லறிந்து கொண்டு விட வேண்டும். புதிய ஏற்பாட்டில இயேசு அன்பு கொள்ளும் பொழுது, பிறரை நேசிக்கும் பொழுது அவர்கள் மனம் திரும்புகிறார்கள். பாருங்கள், அந்த பெண் மனம் திரும்புவதற்கான காரியத்தை அவள் அறியாமல் செய்தது, இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லி ஒரு மன்னிப்பை கொடுக்கும் பொழுது அந்த மகள் நிச்சயமாக இயேசுவின் பிள்ளையாக மாறித்தான் இருப்பாள். அவள் இல்லாட்டி அன்றைக்கு அந்த கணத்தில் அவர் இறந்திருக்க வேண்டியவள். இப்படியாக ஒரு மன்னிப்பின் மூலமாக, அன்பின் மூலமாக இயேசு எல்லாரையும் அன்பு செய்கிறவர். நீங்கள் உணர்வு பூர்வமாக அவரிடத்துல, இதய பூர்வமாக அவரிடத்துல நீங்கள் விண்ணப்பிக்கும் பொழுது அவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து மறந்து உங்களை தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இயேசுவே, நானும் உம்முடைய பிள்ளையாக வர வேண்டும், உம்மை அறிந்து கொள்ள வேண்டும், நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. ஆமாண்டவரே, இந்த மக்கள் ரட்சிக்கப்பட நம்முடைய சித்தத்தை ஒவ்வொரு மக்களும் செய்ய, இந்த கடைசி காலத்தில் உமக்கு பிரியமாக வாழ
உங்களுக்கு கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறேன். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆண்டவரே இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது 10 குஷ்டரோகிகளுக்கு சுகம் கொடுத்தார். ஒருவர் மட்டும் அது நன்றி சொன்னார். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு இப்பொழுது நன்றி உள்ளவர்களாக உம்முடைய பரிசுத்த ஆவியை தந்து உம்முடைய மகனாக எங்களை தேர்ந்தெடுத்ததற்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தார். உமக்கு மட்டுமே நாங்கள் துதிகன மகிமையை செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பை அவர்கள் இழந்து போகாதபடி அப்போஸ்தலர் 4:12 ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை இந்த 5 கண்டங்களில் உள்ள ஒவ்வொரு விசேடமாக தமிழ் மக்கள் அறிந்து இந்த மத வழிபாடுகளில் இருந்து, சிலை வணக்கங்களில் இருந்து, பாவ காரியங்களில் இருந்து ஒரு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நீர் இந்த காலங்களில் நீர் உதவி செய்யும்படியாக ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் விதைத்திருக்கிறோம். இந்த வார்த்தை அவருடைய வாழ்வில அவர்களுடைய கேட்கிற காதுகளை கொடுத்து இந்த விதைகள் நாங்கள் விதைக்கிற உம்முடைய வார்த்தைகள் 30, 60, 100 பலன் கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யத்தை நோக்கிய பயணத்தில இம்மைக்கு பின்பு மறுமையில இயேசுவோடு வாழுகிற வாழ்வை அவர்கள் இழந்து போகாதபடி ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. ஒவ்வொருவரும் விடுபட்டு விடக்கூடாது. எங்களுக்கு தந்த அதே பரிசுத்த ஆவியானவரை ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாக உதவி அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா? பொல்லாதவர்களாகிய இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் உடைய அபிஷேகத்தினால நிரப்புவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ். இது இரக்கமுள்ள தேவன், சமீபத்துக்கும் தூரத்துக்கும் ஒரே விதமாக நீர் செயற்படுகிற தேவன். வசனத்தை அனுப்பி பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாது. உடைய அபிஷேகத்தினால நிரப்பி அன்பை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, இச்சையடக்கத்தை கொடுத்து, விசுவாசத்தை கொடுத்து, தயவு, நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமை ஆகிய உம்முடைய 9 விதமான கனிகளையும் உம்முடைய வரங்களையும் கொடுத்து ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். துதிகன மகிமை ஒன்றான மெத்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், அருமையான வார்த்தையை வெளிச்சத்துல
நமக்கு சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள், வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டோம். அவர் புதிய வானத்தையும் புதிய பூமியை படைக்கிற தேவன், அவரை வார்த்தையால படைச்சவர், ஒழுங்குபடுத்தினவர். மீண்டுமாக இந்த வானம் பூமி அழிந்து போம், அவருடைய வார்த்தைகளால் அழிவதில்லை. அவருடைய வார்த்தையானவரே வரப்போகிறார். அங்கே ஏசாயா 66:22 சொல்லுது, நான் படைக்க போற புதிய வானம் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்கிறது போல உங்கள் நாம உங்கள் சந்ததியும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்ல. நிச்சயமா அவர் அப்படியாக படைக்கிற தேவன். அவருக்குள்ளதான் எல்லாமே இருக்கிறது. அந்த வார்த்தையான தேவனுக்கு நாங்கள் படிஞ்ச ஆசிரியங்கள் சுதந்திரிக்கும் போது ஆசீர்வாதத்தோடு வாழலாம். ஒரு வரையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படலாம். இந்த வானம் பூமி ஒரு நாளைக்கு பாயை போல சுட்டி விடப்படும், அழிஞ்சு போய் ஒரு மடமடவென்று அதெல்லாம் அழிஞ்சவருடைய வருகையின் அடையாளம். அப்படியாக அவர் புதிய தோற்றத்தை கொடுத்து எங்களை நடத்தி சென்ற தேவன் வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட எல்லாரும் ரட்சிக்கப்பட. இந்த மதங்களோ இந்த மனுஷரால் ரட்சிக்கப்பட முடியாது. எதுவுமே நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது. அதனாலதான் முடியும் அந்த ரட்சிப்பை கொடுக்க. இனிமையான வார்த்தையும் வெளிச்சம் ஆழமான சத்தியம் அடங்கி இருக்கிறது. கற்றுக் கொடுத்த உங்களையும் ஊழியத்தையும் கைட்டு செல்ல எல்லா காரியங்களையும் சபை ஊழியங்களையும் கற்று நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாஜத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர். God bless you, சுபாலங்க. God bless you, நேயர்களே. ஆமென். ஆமென். God bless you too, pastor. அருமையான வார்த்தையின் வெளிச்சம் எனக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது, உங்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் கர்த்தருக்கு விசுவாசிக்கிறேன். இதை மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், அறியப்படுத்துங்கள், தெரியப்படுத்துங்கள். அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடுமையாயிருக்கிறது. கர்த்தர் நான் ஒன்றையே மகிமைப்படுவதாக. நாங்கள் இதுவரை நேரமும் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்தோம். வெளிச்சத்துல வெளிச்சம் கொடுத்த தகப்பன் வார்த்தையான தேவன் என்னோடும் உங்களோடு உறவாடி எங்களை அவருடைய உறவுக்குள்ள, அன்பின் உறவுக்குள்ள, வார்த்தையின் உறவுக்குள்ள எங்களை நடத்தி சென்றார். அந்த வார்த்தையின் உறவுக்குள்ள அங்கு வார்த்தையை பெற்ற நாங்கள் இன்னும் உறவாடி மகிழ்வோம், நன்றி செலுத்துவோம். கர்த்தர் அவர்களை முன்குறித்தாரோ இந்த நாள் அழைத்து வந்திருக்கிறார். இங்கே பூமியில இருவர் மூவர் என்னுடைய நாமத்தினால் ஒருமனப்பட்டு கூடுகிறார், அங்கே அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணுவேன். கூட்டத்தை பார்க்கறது அல்ல, சிங்களத்தான் இருக்கு இது பார்க்கிறார். என்ன சொன்னார்? யூத சிங்கர் ராஜா நம் மூலமாய் மகிமைப்படுகிற ராஜா. ஆமேன். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், ஆதிக்கதவுளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரசிப்பார். அந்த மகிமையின் ராஜாவை மகிமையை நாங்கள் கண்டோம் வார்த்தையின் வெளிச்சத்தினோட. அப்படியாக நாங்கள் நன்றி செலுத்துவோம். 7 மணி தொடக்கம் இப்பொழுது டொரண்டோ நேரம் 9:40. இந்த நேரம் வரைக்கும் நடத்தின எபினேசருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இம்மானுவேலத்துல தொடர்ந்து நம்மோடு இருக்க ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். இணையுங்கள், நன்றி செலுத்தி ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு கோடி கோடி சோஸ்திரம். நாங்கள் வேண்டிக்